தேவனாகிய கர்த்தர் இந்த தமிழ்நாட்டை குறித்து சொல்லக்கூடிய காரியம், தமிழ்நாட்டிலே அடுத்த ஆட்சி தேவனுடைய சித்தம் போலவே மீண்டும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அநேகர் நினைப்பார்கள் வேறு விதமாய் சில காரியங்கள் மாறும் என்று சொல்லி, மீண்டுமாய் இருக்கக்கூடிய ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சியை மீண்டுமாய் தமிழ்நாட்டிலே அவர் தொடங்கி வைக்கிறார். ஆண்டவர் சப்பனத்தில் கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்தா போயிட்டு ஒரு ஒயிட்டை காட்டுறார். எனக்கு முன்பாக டேபிளில் உட்காந்துட்டு இருக்கார். யாருன்னு பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டும் நீங்க தான் ஆட்சி செய்வீங்க அப்படின்னு சொல்றார். நான் சொல்றேன், மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை பார்க்க முடியாது, எப்போ வேணா போகட்டும். எதுக்காக சொல்றேன், ஆண்டவர் சொல்றார், இந்த ஆண்டும் நீதியின் சூரியன் தான் உதிக்கும் சொல்லுன்னு சொல்றாரு. அதுல ஒயிட் பேப்பர் அவர் கையெழுத்து போடுறாரு. மறுபடியும் நான் அவரை உரையாடி கொண்டு இருக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். Regarding the Tamil Nadu election, தமிழ்நாடு தேர்தலை குறித்து the Lord said it will be a tough call with many controversial news surrounding the election. தேர்தலை குறித்து பல சர்ச்சைக்குரிய செய்திகள் நிலவும். But yet the present government will dominate in numbers. கடினமான போட்டிகள் மத்தியிலும் தற்போதைய அரசாங்கமே அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்துவார்கள். இந்த தமிழ்நாடு அரசியல் நடக்கக்கூடிய காரியம் இப்போ தேர்தல் சமீபித்து வந்திருக்குது. இந்த சுவாரஸ்யமான இந்த தமிழ்நாடு அரசியலை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாது நாங்கள் உங்களை கேட்குறோம். கர்த்தர் என்னோடு 2007 வெளிப்படுத்தி பேசினார். நீங்க இந்த ரெக்கார்ட் கட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. என்னோடு தேவன் பேசினார். தமிழ்நாட்டிலே இந்த பெரிய 2 கட்சியினுடைய பின்புலம் இல்லாமல், தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க, அண்ணா திமுக இல்லாம ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். இது தீர்க்கதரிசனம். ஒருவேளை ஆன்லைன்ல பார்க்குறவங்க யாரோ இது 2026 நடக்குமான்னு கேட்கலாம். மாற்றத்திற்கான துவக்கம் 2026 துவங்கும். மாற்றம் வர நாட்கள் பிடிக்கும். நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டில் டிவிகே அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பிரதர் விஜயுடைய கட்சி, இந்த கட்சி கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும். அது நிரந்தரமில்லாத ஆட்சியாக இருக்கும். நம்முடைய தீர்க்க தரிசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அப்படிதான் சொன்னார். இது ஒரு நிரந்தரமில்லாத ஆட்சி அமையும். இந்த ஆட்சி கூடிய விரைவில் டிவிகே ஆட்சி கலைக்கப்படும்.